எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி விலாக் வந்து நம்ம வீடு பால் காய்ச்சினதுக்கப்புறமா அன்றைக்கி மார்னிங் அண்ட் நைட்டு என்ன சமைச்சா அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிற விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரைஸும் சாம்பாரும் வச்சுருந்தேன். அண்ட் சைடிஷ்க்கு வந்துட்டு வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். மார்னிங் டிஃபன் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுக்காக ரைஸே வச்சுட்டேன். அதுக்காக சாம்பார் வைக்கிறதுக்காக வந்துட்டு புளியை வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருந்தேன். டிஃபன் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையான திங்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற ஆளே கிடையாது. எனக்கு என்னமோ அது செட்டே ஆக மாட்டேங்குது. எப்போயுமே சின்ன வயசுலேருந்தே மார்னிங் ரைஸ் சாப்பிட்டே பழகியாச்சு. அதுக்காக தான் இன்றைக்கும் ரைஸே வச்சுட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்காக வந்துட்டு என் கையில் 2 கை அளவுக்கு வந்துட்டு பருப்பு வந்து கழுவி குக்கரில் போட்டிருந்தேன். ஸோ நம்ம கையில் மெஷரிங்க்கான ஆயுதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக என் கையவே வந்துட்டு மெஷரிங் கப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப கம்மியாக வந்திருந்தது. எனக்கு அது சமைச்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ இது சாம்பாரா இல்லை ரசமாங்கிற டவுட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ரைஸை வந்து ஊற போடலான்னு சொல்லிட்டு ரைஸை கழுவி வந்துட்டு ஊற போட்டிருந்தேன். இந்த ஊரில் இது என்ன ரைஸ்னே தெரில. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பொன்னி அரிசின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அது என்னமோ நம்ம ஊர் பச்சரிசி மாதிரி இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு என்னமோ அது பச்சரிசி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த ரைஸ் தான் பண்ணுவாங்களாம், தெரியல. மேபி என் ஹஸ்பண்ட்க்கு தெரியலையா இல்லை இங்கே எதாவது தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ரைஸையுமே கழுவி வந்துட்டு நனைய வச்சாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு பருப்பை வந்து கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி, தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றி, அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிருந்தேன். ஏன்னா ஒரு 2 சொட்டு ஆயில் ஊற்றினா வந்துட்டு பருப்பு பொங்கி வெளியில் வராது, சிந்தி வெளியில் வராது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிருந்தேன். என்கிட்ட வெள்ளைப்பூடு இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ஆயில், பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு விசில் போட்டுட்டேன். ஸோ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் என்ன சமைச்சாங்க, என்ன சாப்பிட்டாங்கங்கிறது எதுவுமே தெரில. நான் ஃபோனில் கேட்கும் போதெல்லாம் அரிசி பருப்பு சாதம் இதோடு முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்கே வந்துட்டு எது எங்கே கிடைக்குங்கிறது அவ்வளோவா தெரியல. மேபி இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா தான் வந்துட்டு எனக்கே தெரியும். ஸோ சாம்பாருக்காக வந்துட்டு மினிமலாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு 2 பொட்டேட்டோ, 2 தக்காளி, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆனியன். நம்ம ஊரில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைப்பாங்க, எனக்குமே அதுதான் பிடிக்கும். இங்கே வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு என்னமோ அது நல்லாவே இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா. வேறு வழி இல்லை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமே போட்டு சாம்பார் வச்சுட்டேன். என்கிட்ட இன்னுமே வந்து இந்த சாப்பிங் போர்டு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இனிமேல் தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். அதுக்காக கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறக்கா என்னோடய 6ஆம் அறிவை கசக்கி, ஓகே நம்ம கவுண்டர் டாப்பையே வந்துட்டு கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வந்துட்டு அதில் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் என் 6ஆம் அறிவை கொஞ்சம் அடிமட்டமாக தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. ஓகே பரவாயில்ல, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு பருப்புமே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். ஸோ பருப்பை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்துட்டு பாத்திரம் வச்சாச்சு. இது வந்து வினோத்தோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். அடியில் வந்து நல்லா கனமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் வச்சு இதில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆயில் ஊற்றி அதை வந்து கடுகு, உளுந்து பருப்பெல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம், நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தேன். ஸோ இந்த வினோதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு இது செட் ஆஃப் 3 வந்தது, வித் லிட்டோட, கிளாஸ் லிட்டோட வந்தது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த 3 மட்டும்தான் நான் குழம்புக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை வச்சு தான் இனி ஓட்டணும். இதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளி போட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் கொஞ்சம் வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேரட்டும் பொட்டேட்டோவும் வந்துட்டு போட்டாச்சு. இங்கே கேரட் வந்து நீங்கள் பார்த்தா பயந்துருவீங்க, நான் ஒரு நாள் காமிக்கிறேன். அது வந்து மேலே ரொம்ப ஒல்லியாக இருக்குது, கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கீழே வந்துட்டு குண்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு வரும்போது இது கேரட்டாக என்னங்கிற எனக்கே டவுட் வந்துருச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சாம்பார் தூள் போட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு வச்சாச்சு. நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண பருப்பையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த லிட்டு தான் வந்து இதோட கொடுத்துருந்தாங்க.
ஸோ நல்லா ஓரளவுக்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. ஆனால் இந்த சாம்பார்லையுமே மேடம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னு உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ சைட் பை சைட் பொரியலும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்துட்டு ஸ்கில்லட் வச்சுருந்தேன். இது வந்து ப்ரெஸ்டீஜோட கேஸ்ட் அயர்ன். இதில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எப்படி சீசனிங் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் வந்து நான் கொண்டு வந்திருந்ததுக்காக அந்த பக்கம் வந்து ஸ்கில்லட் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வந்து பொரிய விட்டுட்டேன். ஸோ அந்த பக்கம் வந்து கடுகு உளுந்தம் பருப்புலாம் பொரியிற கேப்பில் வந்துட்டு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. ஸோ அந்த பக்கம் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த பெரிய ஆனியனை வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஆனியன் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கறி லீஃப் பச்சை மிளகா ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். எப்போவுமே வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே வந்துட்டு கழுவி கட் பண்ணி ஃபேனுக்கு கீழே வச்சுருவாங்க. அதோட இந்த வலுவலு கொலன்னு இருக்குல்ல அதெல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போயுமே அது பண்ணதே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வருவாங்க, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அதுதான் வழக்கம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ நான் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவுமே அப்போ தான் வந்து போட்டு நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த வதங்குறதுலேயே வந்துட்டு அந்த கொலன்னு இருக்கிறதெல்லாம் போயிடும். இதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்பப்போ லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுப்பேன். அதில் வந்துட்டு சீக்கிரமாக அந்த கொலன்னு உள்ளதெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் மாதிரி வந்துடும். அது நல்லாயிருக்கும். நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கில்லடுக்கு வந்துட்டு இந்த லிட்டெல்லாம் கொடுக்கல, இது வந்து தனியாக வாங்கினது தான். நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கையில் கிடைக்கிற பிளேட்டு கிண்ணம் இதெல்லாம் வச்சு மூடிடுவோம். ஆனால் நான் எடுத்துகிட்டு வர வந்துட்டு எங்கே போய் இதெல்லாம் தூக்கிட்டு போக, இதுக்கெல்லாம் செட்டாகவே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே செட்டாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கில்லடு இந்த ரெட்டு எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கினது. இந்த ஸ்கில்லட் மட்டுமே வந்துட்டு 1700 அரௌண்ட் இருந்தது அந்த பில்லில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரெஸ்டீஜ் ஒர்த்தா இல்லை இண்டஸ் வேலி ஒர்த்தாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இண்டஸ் வேலி கம்பேர் பண்ணும்போது ப்ரெஸ்டீஜ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம நனைய வச்ச ரைஸையுமே வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியலுமே ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ்வுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஸ்கூல் இருக்குது சொன்னேன் இல்லையா, அது இந்த ஸ்கூல் தான். ஒரு 11 o'clock போல் அங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வந்துட்டு நம்ம முந்தா நாள் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், இல்லை இன்றைக்கும் மழை வந்து நம்ம வந்து படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கடன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் அத்தை வீட்லேயும் சரி இந்த துணி துவைக்கிறது மடிக்கிறது இதுக்கெலாம் சரியான டிமிக்கி அடிச்சுட்டு ஓடிடுவேன். அதை கடைசி வரைக்கும் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா தான் திட்டிகிட்டே பண்ணுவாங்க. மாமியார் வீட்டில் இருந்துட்டு என்னோடய கோர்ஸ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து நான் தொடவே மாட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி இங்கே இருந்தது. முந்தா நாள் வந்து அலசி போட்டது நேற்று மழையில் நனைஞ்சு, அன்றைக்கி ஈவினிங் மழையில் நனைஞ்சு, நேற்று தான் ஒரு வழியாக காஞ்சது. அதில் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்தது. அதை எடுத்து திரும்பவும் போடு அலசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பக்கெட்டில் போட்டேன். இந்த டிஷர்ட்லாம் உண்மையிலே பாவம், என் தங்கச்சிலாம் பார்த்தா அழுதுருவா. இது வந்து அவளோடது தான். நம்ம வந்து சுட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, ஓரளவு காஞ்சதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதெல்லாம் வந்து திரும்ப காய போட்டிருந்தேன். இனி மறுபடியும் ஒரு வார துணியும் வந்து நாளைக்கு வந்து அலசணும். இதே தான் நம்ம வேலை. நான் அலசும் போதெல்லாம் எப்போவுமே நான் அலசும் போதெல்லாம் மழை வந்து கெடுத்து விட்டுரும். நான் வேலை பார்க்குறதே அந்த ஒரு நாள் தான், அதையும் உனக்கு பொறுக்கலையான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பண்ணதையே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்கிட்ட வந்து துணி காய போடுற கிளிப் இல்லை. அதனால் என் அதிகாரப்பூர்வமான அறிவை யூஸ் பண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நைட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தேன். மார்னிங் வச்ச சாம்பாரே இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்துட்டு நைட்டு மார்னிங் சாம்பார் நைட்டு பொங்கல் இதுதான் எப்போவுமே இருக்கும். ஸோ அதையே நம்மளும் வந்து ட்ரை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக 1 டம்ளர் ரைஸ் 1/2 டம்ளர் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து வைக்கணும். வெண்பொங்கலோட முடிச்சு இன்றைக்கி ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் வந்து வச்சாச்சு. ஸோ அடுப்பில் குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில், அப்புறம் கொஞ்சமாக சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம கழுவி வச்சுருந்த அந்த அரிசி பருப்பையுமே போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அரிசி பருப்பை வந்து தனியாக வேக வச்சுட்டு இதை மற்றதெல்லாம் வந்து தாளித்து ஊற்றுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு
நானாக இருக்கட்டும் எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி பருப்பு போட்டு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் சொன்னேன் இல்லையா இது பச்சரிசின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ பச்சரிசி மாதிரியே தான் இருந்தது. மார்னிங் சாப்பாடு வச்சு அது நல்லாவே இல்லை. ஆனால் நைட்டு பொங்கல் வந்து சூப்பராக இருந்தது. இந்த பச்சரிசி அப்படிங்கிற அந்த டேஸ்ட் இருந்ததா என்னன்னு தெரியல, நைட்டு வந்து நல்லா இருந்தது. ஸோ அதையுமே குக்கர் ப்ரெஷர் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இதோட வந்து டின்னரை முடிச்சாச்சு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஏன் பாப்பாவை கூட்டிகிட்டு வரல என்னாச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. நான் பாப்பாவை வந்துட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரல இப்போதைக்கு. ஏன்னா நான் வரும்போதே வந்துட்டு மலமாடு மாதிரி லக்கேஜ் கொண்டு வந்தேன். அதை எனக்கு எடுத்துகிட்டு வரதுக்கே ஒரு பாடாயிரும். இதில் எங்கே பாப்பாவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வரல. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வந்துட்டு பாப்பாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பா வந்து வீடியோவில் இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சமைச்சு முடிச்சது எல்லாமே சாப்பிட கொண்டு போயாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெண்பொங்கல் வந்து சிம்பிள் குவிக் ரெசிபி, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவும் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா என்னை சொல்லக்கூடாது. நான் பண்ணுறதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா ஹஸ்பண்டே வந்துட்டு வாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு சூடு ஆடுறதுக்குள்ளேயுமே போட்டு சாப்பிட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு சாப்பாடும் போட்டாச்சு. ஆனால் சார் வந்து நான் சாப்பிடும்போது மட்டும் ஃபோன் பார்க்காதான்னு பாரு. ஆனால் அவர் மட்டும் கண்ணு பூத்து குலுங்குற மாதிரி உள்ளே நோண்டி பார்த்துட்ருக்காரு. என்ன தான் பார்க்குறாருன்னு தெரில. உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃபைன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.